ஹாய் காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு குக் வித் வினோ. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஹோம் டூர் தான் பார்க்க போகிறோம். நான் ஏன் இந்த வீடியோவை உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா, உங்களில் பல பேர் வீடு கட்டுற ப்ராசஸில் இருப்பீங்க, இல்லை 2-3 இயர்ஸில் கட்டணும் அப்படின்ற பிளானோடவாது இருப்பீங்க. ஸோ அப்படி இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளுடைய இடம் சின்னதாக இருந்தாலும் பரவாயில்ல, அந்த இடத்துக்குள்ளே நமக்கு தேவையான வசதிகளோட நமக்கு பிடிச்ச மாதிரி வீடு கட்டிக்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ வீட்டோட என்ட்ரன்ஸில் இருக்கிறோம். இந்த ரைட் சைடில் மேலே போகிறதுக்கு ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே வெளியில் ஒரு டாய்லெட் அண்ட் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வாசல். சைடில் பார்த்தீங்க அப்படின்னா யூட்டிலிட்டி ஏரியாவுக்கு போகிறதுக்கு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஹால் பார்த்திங்க அப்படின்னா இது 10x11 இந்த ஹாலோட சைஸு. ஸோ நல்லாவே ரெண்டு பக்கமும் வெளிச்சம் கிடைக்குதுங்க. இந்த பக்கம் விண்டோ இருக்குது, அந்த பக்கம் வென்டிலேஷனுக்கு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. ஹால்லையே இந்த மாதிரி ஷெல்ஃப் கொடுத்துருக்காங்க. ஸோ பூஜா ரூம் தனியாக இல்லாததுனால இங்கேயே பூஜா ரூம் மாதிரி செட்டப் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்காக தனியாக கேபினட்டோ டேபிளோ நம்ம போட்டு வைக்கணுன்ற அவசியம் இல்லை, ஷெல்ஃப் இருக்கிறதுனால. ஹாலோட ரெண்டு சைட்லேயுமே பெட்ரூம் இருக்குது. இது லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய பெட்ரூம். ஸோ இது ஒரு மாஸ்டர் பெட்ரூம் தாங்க. இது அட்டாச்டு பாத்ரூம் இருக்கிற மாதிரியான ஒரு பெட்ரூம். இந்த பக்கம் விண்டோ கொடுத்துருக்காங்க. ஸோ காட் போட்டது போக இவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது பாருங்கள். ஸோ இந்த பக்கம் பாத்ரூம் ஏரியா. இந்த மாதிரி கபோர்டும் போட்டிருக்காங்க. ஸோ திங்ஸ்லாம் வைக்கிறதுக்கு ஈஸியாக இங்கே ஒரு ஷெல்ஃப் ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்க அப்படின்னா ஹாலோட ரைட் சைடில் இருக்கக்கூடிய பெட்ரூம். ஸோ இது அட்டாச்டு பாத்ரூம் கிடையாது. இது கொஞ்சமே சின்ன சைஸான பெட்ரூம் தான். ஸோ இந்த ரூம்லேயுமே கபோர்ட் ப்ரொவிஷன்லாம் இருக்குது. ஸோ கிச்சன் சின்ன கிச்சன் அப்படின்றதுனால இவங்க ஹாலில் ஒரு ஓரமாகவே ஃப்ரிட்ஜ் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. இதுதான் கிச்சனோட ஓவரால் வியூ. ஸோ ரொம்ப சின்ன கிச்சன் தான், பட் அளவான கிச்சன். கபோர்டு எல்லாமே கொடுத்துருக்கிறதுனால எல்லா திங்ஸும் அதில் போய் செட் ஆகிக்கும். ஸோ பார்க்குறதுக்கு நமக்கு நீட்டாக இருக்கும், ஆர்கனைஸ்டாக. இந்த கண்ணாடி ரேக்கில் நம்ம க்ராசரி ஐட்டம்ஸை ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். ஸ்லைடிங் டைப்பில் டோர் கொடுத்துருக்காங்க. ஸோ மிரர் இருக்கிறதுனால நமக்கு ஈஸியாக விசிபிளாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இந்த கீழே இந்த மாதிரி கபோர்ட் ப்ரொவிஷன்லாம் கொடுத்துருக்காங்க. கிச்சன்லேயுமே இந்த மாதிரி கபோர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ பெரிய பாத்திரம் நம்ம ரேராக யூஸ் பண்ணுறதெல்லாம் இங்கே நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது கிச்சன்லேருந்து பின்னாடி போகிறதுக்கு ஒரு டோர் கொடுத்துருக்காங்க. இது யூட்டிலிட்டி ஏரியாவுக்கு போகிற வழி. ஸோ இங்கேயே துணி துவைக்கிற கல், வாஷ் பேஷன் இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. துணி காய போடுறதுக்கும் இந்த மாதிரி ப்ரொவிஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த காலனியில் இருக்கிற வீடு எல்லாமே இதே மாதிரி தான் இருக்கும், சேமாக. நல்ல தண்ணி, உப்பு தண்ணி ரெண்டுக்குமே தனித்தனியாக இந்த மாதிரி தொட்டியும் கொடுத்துருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா? அப்போ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் வணக்கம்.